ஒரு காலத்தில் ஒரு மாயாஜால காட்டில் ஒரு அற்புதமான நண்பர்கள் குழு வாழ்ந்து வந்தது. மிமி குரங்கு, எல்லி யானை, ராபி முயல், சீட்டா பாம்பு மற்றும் பியோனா நரி ஆகியவை இருந்தன. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பெர்ரி பறிக்கும் நாள். ஆனால் அனைத்து பெர்ரிகளும் எங்கே? அவை நேற்று இங்கே இருந்தன. ஓ, பெர்ரி காணவில்லை. நாம் என்ன செய்வது? காணாமல் போன பெர்ரிகளைத் தேட நண்பர்கள் முடிவு செய்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் சிறப்புத் திறன்களை பயன்படுத்தி உதவினார்கள். ஒரு சிறந்த காட்சியைப் பெற நான் மரங்கள் வழியாக ஊசலாடுவேன். கிளைகளை நகர்த்துவதற்கும் அடியில் பார்ப்பதற்கும் எனது வலுவான உடற்பகுதியை பயன்படுத்துவேன். அதிக நிலத்தை மறைக்க நான் விரைவாக குதிப்பேன். புல் வழியாகச் சென்று மறைந்திருக்கும் இடங்களை கண்டுபிடிக்கிறேன். எந்த பெர்ரி வாசனையையும் பின்பற்ற என் மூக்கை பயன்படுத்துவேன். ஃபியோனா தனது கூர்மையான மூக்கை பயன்படுத்தினார். மேலும் பெர்ரி சாறு ஒரு மறைவான இடத்திற்கு இட்டுச் செல்வதைக் கண்டார். எல்லோரும் பாருங்கள், பாதை இந்த வழியில் செல்கிறது. அவர்கள் ஃபியோனாவை பின்தொடர்ந்து சில இலைகளுக்கு அடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பெர்ரிகளின் பெரிய குவியல்களைக் கண்டனர். நாங்கள் அவர்களை கண்டுபிடித்தோம். ஆனால் அவர்கள் எப்படி இங்கு வந்தார்கள்? அப்போது ஒரு சிறிய அணில் தோன்றியது. மிகவும் வருத்தமாக இருந்தது. மன்னிக்கவும், நான் குளிர்காலத்திற்காக பெர்ரிகளை சேகரித்துக் கொண்டிருந்தேன். அவை அனைவருக்கும் பொருத்தமானவை என்று தெரியவில்லை. பரவாயில்லை, நீங்கள் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். எங்களிடம் நிறைய இருக்கிறது. அனைவரும் பகிர்ந்து கொள்வோம். நண்பர்கள் அணிலுக்கு பெர்ரிகளை பகிர்ந்து கொடுத்தனர். அனைவருக்கும் அற்புதமான விருந்து. ஒருவரையொருவர் பகிர்ந்து கொள்வதும் உதவுவதும்தான் அவர்களின் நட்பை மிகவும் சிறப்பானதாக்குகிறது என்பதை அவர்கள் கற்றுக்கொண்டனர். நட்புக்கும் பகிர்வுக்கும் ஜே! அதனால் நண்பர்கள் எப்போதும் ஒருவருக்கொருவர் உதவி செய்தும் தங்கள் வனப்பொக்கிஷங்களை பகிர்ந்து கொண்டும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். வன நண்பர்கள் மற்றும் காணாமல் போன பெர்ரிகளில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி. நினைவில் கொள்ளுங்கள் நண்பர்களே, எப்போதும் பகிர்ந்து கொள்ளுங்கள், ஒருவருக்கொருவர் உதவுங்கள். அடுத்த முறை சந்திப்போம்.